என்னுடைய அப்பா. அவர் ஏன்னு வச்சு பாப்போமே. சரியே. யாருக்கு மாமனாரோ அவர் சி. அவருடைய மருமகனின் அப்பா மருமகன் சி. அவ அப்பன் சி. என் மகனுக்கு ஜி. மாமனார்னா எஸ். அவருக்கும் ஜி. எனக்கும் ஹெச். என்ன வேணும்? என்ன வேணும்? ஏக்கும் எச்சுக்கும் என்ன வேணும்? என்ன வேணும்? எட போப்பா. விஸ்கி வேணும். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங் மிஸ்டர் நாயுடு. ஹாய். ஹலோ. ஹலோ. ஆமா ஜெயமங்கலம், நீ வந்தாதாமா கமிட்டி மீட்டிங்கே களை கட்டுது. அது ஏமா உன் பேரு ஜெயமங்கலம்? வயசு குறைச்சு காட்டவா? கல்யாணமே வேண்டான்னு திமிரா இருந்த காலத்துல வெறும் மங்கலம். இப்ப கல்யாண ஆசை வந்த உடனே ஜெயமங்கலமா? மிஸ்டர் மகேந்திரன், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க, நான் ஜெயா விட்டுடுறேன். வெறும் மங்களமா நிக்கிறேன். குட் ஜோக். நல்ல ஹாஸ்யம். இது ஹாஸ்யம் இல்ல டார்லிங், ரொம்ப நாளா ஆசை. சபா கமிட்டி மீட்டிங் ஆரம்பிக்கலாமா? ஓ எஸ். அதுக்கு முந்தி ஒரு லேடி மெம்பரை வச்சுக்கிட்டு நம்ம குடிக்கிறது. செக்ரட்டரி அம்மா மன்னிக்கணும். பரவாயில்ல பரவாயில்ல, என் விஸ்கி நேரம் 10 மணிக்கு தான். நாட் நோ. உண்டா பழக்கம்? ஆனா மத்தவங்க முன்னால் இல்ல. எண்ணங்கள் ஓடுற அளவுக்கு நாட்கள் ஓடுறதில்ல பிரச்சனை. என்ன அதையே பார்த்துட்டு இருக்க? எனக்கு இந்த கேலண்டர் தவிர வேற எதுவுமே கண்ணுல பட மாட்டேன். அப்படியா? இந்த அழகான சிலை கூடவா? அழகா இது பல்கர் எக்ஸிபிஷன். பணக்காரங்களோட ஆபாச ரசனைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. பணக்காரங்கனாலே உனக்கு வெறுப்பு? சிலைகள்னால வெறுப்பு தான். இதுக்கு கூடவா துணி பஞ்சம்? இனிமே இந்த அம்மாவுக்கு இதுதான் சாரி. சாரி வள்ளல் மாதிரி நீ சாரி வள்ளலா? ஒரு வாரமா ஒரு பக்கமா எனக்கு தலைய வலிக்கிறது. அதுக்கு என்ன மாத்திரை சாப்பிடலாம்? மாத்திரை இருக்கு. 15 மினிட் நாதஸ்வரம் கேளு. கர்ப்பார் ராகம் தலைவலி தன்னால போயிடும். என்னப்பா இப்போ உனக்கு சிரிப்பாத்தான் இருக்கும். நீ வேணா பாரு, 1985ல நான் சொல்றபடியா தான் நடக்க போறது. சகல விதமான வியாதிகளுக்கும் இசையினாலேயே வைத்தியம், இசையினாலேயே ஆபரேஷன். தைராய்டுக்கு தோடி ராகம், கேன்சருக்கு கல்யாணி, அல்சருக்கு அடான. ஏன் டாக்டர் ஒருவேளை ராகத்தை மாத்தி படித்தா? ஐயோ, இனிமையான ராகத்தின் பேர் எனக்கு. ஆனா என் வாழ்க்கையில இனிமையும் இல்ல, அர்த்தமும் இல்ல. ஏதோ விளையாட்டா போயிட்டு இருக்கு. தினம் இதே வழியில தான் என் பயணம். பயணத்தின் முடிவுதான் எனக்கு புரியல. சார் சார், என்னுடைய அப்பா யாருக்கு மாமனார், அவர் மருமகனுடைய அப்பா யாருங்க முட்டாப்ப ஊழியர் பூலபல. இவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்துகிட்டு என்ன எப்படி இந்த வீட்லயே தங்க சொன்னீங்க? யார வேணுமானாலும் நம்பலாம், ஒரு குடிகாரனை மட்டும் நம்பவே முடியாது. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க குடிக்கிறது இல்லைங்கிற முடிவெடுங்க. நீங்க தங்கலாமா வேண்டாமாங்கிற முடிவை அப்புறமா நான் எடுக்கிறேன்.
சத்தியமா இதுக்கு மேல என்கிட்ட ஸ்டார்ட் கிடையாது. இப்போ முடிவு என்ன? நான் யாரு என்னன்னு கூட தெரிஞ்சுக்காம எதுக்கா என் மேல இவ்வளவு அன்பு காட்டுறீங்க? ஆத்திரப்படுறதுக்கு வேணா காரணம் சொல்லலாம், அன்பு காட்ட காரணம் சொல்ல முடியுமா? வேண்டாத தொல்லைய விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க. இல்ல, தெருவில இருந்து பொறுக்கி எடுத்திருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருந்த ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். என்ன பிரச்சனை? ஆளையே காணும். தலைமுறை வாய்க்கியா இல்ல எங்களை எல்லாம் தலைமொழிட்டியா? யாரப்பா அது? நல்ல பசங்கள இடமா தெரியுது. காதலா இல்ல வெறும் கம்பெனியா? உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்? நிர்வாணமா என் முன்னாடி வந்து நின்னா கூட girls, they cannot interest me. கதை விடுறான் 4 செவத்துக்குள்ள மடக்கி வச்சுட்டா அந்த அம்மா. Shut up. எங்க அப்பனாலேயே நான் அடக்கி வைக்க முடியல, இவங்க மாத்திரம். அப்ப பழைய பிரசன்னா தான் ப்ரூவ் பண்ணடா. இந்த நிமிஷமே எங்க கூட வா. பின்ன என்னடா பொம்பளை பின்னாடி சுத்திக்கிட்டு? ஓகே, இப்பவே உங்க கூட வரேன். கார்மெல் தொழிலாளர்கள் நிலைமை அவ்வளவு மோசமாயிடுச்சு. இந்த டீக்கு கூட வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு சீக்கிரமே ஒரு முடிவு கட்டியாருன்னு பிரசன்னா. 1 மாசம் டைம் கொடுப்போம். அந்த முதலாளி சரிப்பட்டு வர நான் பார்ப்போம். எதுக்குப்பா 1 மாசம்? அதுங்கதான் பாயம். நல்லா பிளான் பண்ணுவோம். நீ இல்லாம எந்த முடிவும் இருக்க முடியல பிரசன்னா. அடுத்து தொழுவுநாடே கோதண்டபாணி, ராகம் பைரவி. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். எங்கப்பா போற? நல்லது செஞ்சவங்களுக்கு ஒரு வார்த்தை நன்றி கூட சொல்லாம வந்துட்டேன். உடனே வந்துடுறேன். எம்ஆர்பி எங்க? என்னையே கேக்குற? எங்க கூட போனவங்கள வரல? என்னங்க இது இப்படி மழையிலே உட்கார்ந்துருக்கீங்க? எங்க இருங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனியே. சரி வாங்க போலாம். ஆமா, மறந்துருப்பேன்னு நினைச்சேன். ஆமாமா, சத்தியத்தை கூட மறந்துடலாம், சவாலை மறக்கவே கூடாது. ஆட்கள் எவ்வளவு வேகமா ஓடுது பாத்தியா? வேண்டானே விட்டு கொடுக்க முயற்சி பண்றேன். தேவையில்லை. You can beat me. அப்போ நீ போகத்தான் வேணும் இல்லையா? உடல்ல தான் பலம் வந்தாச்சு. ஆனா உள்ளத்துல இருந்த பலம் போயிடுச்சு. அப்ப நான் போய்தான் ஆகணுமா? ஜெயிச்சவங்க தான் முடிவெடுக்கணும். இங்க தங்குறதுன்னு முடிவெடுத்தா என் இஷ்டப்படிதான் இருப்பேன். என் சுதந்திரத்துக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது. அதே சமயம் இங்க விருந்தாளியாவே இருக்கவும் நான் விரும்புறேன். இங்க தங்கறதுக்கும் சாப்பிடறதுக்கும் நான் பணம் கொடுத்துருவேன். அதை நீங்க மறுக்காம வாங்கிக்கணும். எப்பயும் காஃபி 40 பைசா.
பாறை மனத்தில் எங்கோ பசுமை படரத் தொடங்கியது. அதன் ஆரம்பமும் இந்த தாளம். சாதாரண நாற்காலி இல்லை. என் மனைவி வழக்கமா உட்கார நாற்காலி. அவ வாழ்ந்த நாற்காலி. கடைசி அவ உயிரை விட்டது இதே நாற்காலியில தான். இதுல உட்கார்ந்துட்டு தான் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வாங்கன்னு கேட்டா, நான் கொண்டு வர்றதுக்குள்ளே என்னை விட்டுட்டு போயிட்டா. அந்த புண்ணியவதியோட ஞாபகார்த்தமா தான் இந்த நாற்காலியை பூஜை ரூம்ல போட்டு வச்சிருக்கேன். நான் பூஜிக்கிற ஒரு பொருள் மேல நீ காலை வச்சு மதிச்சதை பார்க்க சகிக்காமத்தான் நான் உன்னை அடிச்சுட்டேன். இந்த விஷயத்துல நான் ரொம்ப சென்சிட்டிவ். நீ என்ன முரடன் நினைச்சாலும் சரி, குட்டாள் நினைச்சாலும் சரி. இனிமேலும் இந்த வீட்டுல நீ தொடர்ந்து தங்குவேன் நான் எதிர்பார்க்கிறது நியாயம் இல்லதான். தங்க பயப்படுவேன்னு நினைக்கிறேன். தங்கறத பெருமையா நினைக்கிறேன். ஆண்களையும் இப்படிப்பட்ட உத்தமர் இருக்க முடியுமான்னு ஆச்சரியப்பட்டேன். முதல்ல அவர் மேல ஏற்பட்ட இறக்கம் இப்ப அசைக்க முடியாத பக்தியா மாறிடுச்சு. எங்கேயோ பிறந்த ராகம் இந்த ரஞ்சினி கடைசியா இங்க தஞ்சம் அடைஞ்சிருக்கு.